சார் சார் நான் நல்ல சின்சியரா ஒர்க் பண்ணுவேன் சார். காலேஜ்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார். காசு கொடுத்து வாங்கல சார், படிச்சு வாங்கியிருக்கேன் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது ஒரு சார் சார் சொன்னா கேளு மிஸ்டர். போயா. உண்மையிலேயே ஒன்ன மாதிரி ஒரு புள்ள இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு கதி வந்திருக்குமா? எங்க ஆத்துக்காரோட ஆயுசுக்கு ஒரு குறவும் வரப்படாதுங்கிறதுக்காக வருஷம் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுவேன். இப்ப அவரோட மனசு சாகப்படாதுங்கிறதுக்காக நான் என்ன பிரார்த்தனை பண்றதுன்னு எனக்கு தெரியலையே பாஸ்கி. ஒரு வக்கீலாத்து மாமி ஒரு வாலிப பையனோட கோர்ட் வாசல்ல சாப்பாட போட்டு கொஞ்சறான்னு ஊரே பார்த்து சிரிக்குது. என்ன சொன்னேன் பாஸ்கி? காசு கொடுத்துட்டு வர கட்சிக்காரளோட மனசையெல்லாம் புரிஞ்சுக்க முடிஞ்ச உங்களால காலம் பூரா உங்க காலடியே கதின்னு விழுந்து கிடக்குற என்ன புரிஞ்சுக்க முடியலையா? அந்த குழந்தையோட வயிற்று பசிய மதிச்சு அவனுக்கு சோறு போட்ட பாவத்துக்காக அவன் வாலிபத்தோட என்ன சம்பந்தப்படுத்தி பேசிட்டே. நீங்க நன்னா இருப்பேனா? ஊர்ல இருக்கிறவன் 1000 சொல்லட்டுமேனா? உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? நெருப்பு இல்லாம புகையாதடி. நெருப்பு இருக்கு என் மனசுல இல்ல, உங்க மனசுல. அதான் புகையிறேள். வயசு வித்தியாசம் கூட பார்க்காம ஒரு சின்ன பொண்ணோட மானம் கெட்டு போய் கோத்தெல்லாம் பார்க்க கூத்தடிச்சு உட்காந்துருக்கிற நீங்க 20 வருஷமா கட்டின புருஷனையும் கழுத்துல கிடக்கிற தாலியும் தவிர எதுவுமே தெரியாத என்ன பார்த்தா சந்தேகப்படுறேன். நல்ல வேலைடா ராமா, நீக்கு ஒரு பையன் பிறக்கல. பிறந்து அவனை மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்தேன்னா அத கூட சந்தேகம் கொண்டோட பாப்பேள். நீங்க ஒரு மனுஷனே இல்ல, மிருகம். நீங்க மனுஷனே இல்ல. மாமி என்ன மாமியாச்சு? இந்த ஆள போ சொல்லுங்க. மாமிக்கு என்னாச்சு? அவளுக்கு பைத்தியம். எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உள்ள வாங்க. போங்க. என்ன கூட்டம் போட்டுக்கிட்டு? என் வீட்டுக்கு போறேன். சார், என் ஒய்ஃப்னால என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இந்த நிலைமையில நீங்க எப்படி டிரைவ் பண்ணிட்டு போவீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல படுக்கவே காலைல எந்திரச்சு போட்டோம். வாங்க சார் போலாம். சார் தேங்க்ஸ். பழக்கம் இல்லாத பார்த்து வாந்தி எடுக்க போறாரு, பார்த்து படுக்க வை. சரிண்ணா. நிரோசா, உன் கேஸ நான் ஏன் எடுத்து நடத்த ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? உன் வயசும் உன் வாலிபம் தான். பெரிய மனுஷனா இருந்துட்டு போதை ஏறினவன உன் புத்தியை காட்டிட்டியே. பெரிய மனுஷனா இருக்கிறதுனாலதான் நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். நீ எதுக்காக பல பேருக்கு முன்னால உடம்ப காட்டி ஆடணும்? என் கூட பெர்மனண்டா செட்டில் ஆயிரு வித் ட்ரெஸ்ஸோட. எதுக்கு சொத்துக்காக கேஸ் நடத்தணும்? என் சொத்தையே உனக்கு எழுதி தரேன். என்ன சைலண்ட் ஆயிட்ட? அக்ரிமெண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அணைச்சிக்கிறியா? மிஸ்டர் தேசிகாச்சாரி. யாரு டைபிஸ்டா? ப்ளீஸ் கெட் அவுட். என்ன மாப்பிள்ள, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மாமாவை வெளியே போய் சொல்ற?
மானத்தை வித்து பிழைக்கிறதுக்காக நாங்க மலேசியால இருந்து வரடா படிச்ச முட்டாள். ஒரு தாயா மதிச்சான் ஒருத்தன். அவனை உன் சம்சாரத்தோட சம்பந்தப்படுத்தி பேசின. உன்னை தகப்படா நினைச்ச இந்த பொண்ணுகிட்ட நீ தப்பா நடக்க. உன்னை எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு போடா வெளியே. அவளுக்கு பைத்தியம். பங்குச்சா, என்ன மன்னிச்சிரு பங்குச்சா, என்ன மன்னிச்சிரு. சன்செட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கீழே வாங்க சார். மனித சஞ்சாரமே இல்லாம ரொம்ப ஜாலியா பறந்துகிட்டு இருக்கேன். சார் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம். என்ன ஜீவா வர சொன்னார். எங்க சார் அவரு? அதோ மேல பறந்துகிட்டு இருக்காரு. ஹாய். என்னடா பிராக்டிஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் பயங்கரமா நடக்குதுல்ல. இப்ப கூட ஒரு கட்சி ரெண்டா உடைஞ்சு போச்சு. கொடி கம்பம் யாருக்கு சொந்தம்னு ஒரே தகராறு. அது விஷயமா தான் லா பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அந்த கோஷ்டி என்னைய வாதாட சொல்றாங்க, இந்த கோஷ்டி என்னைய வாதாட சொல்றாங்க. அதான் கன்ஃபியூஷன். பட் ரெண்டு கோஷ்டியுமே உனக்கு பணம் கொடுக்கறது இல்ல. எப்படி தெரியும்? +2ல தச்ச பேண்டே இன்னும் போட்டிருக்கே. வக்கீல் தொழில சம்பாதிக்க முடியலன்னா வேற தொழில் பார்க்க வேண்டியதானே? ஏண்டா வக்கீலுக்கு படிச்சுட்டு வடை போண்டா சுட்டு வைக்க சொல்றியா? நான் மட்டும் என்ன ஆயுர்வேதிக்கா படிச்சேன்? நானும் வக்கீலுக்கு தான் படிச்சேன். கேஸ் கிடைக்கல, தொழில மாத்திட்டேன். காட்டன் பிசினஸ் ஆரம்பிச்சேன். கிளைடர் பாரு, ஃபாரின் கார் பாரு. வயிற்று பசிக்காக மட்டும் வாழ்றவனா இருந்திருந்தா வக்கீல் தொழிலுக்கு எப்போ குட் பை சொல்லிருப்பேன். ஆனா வைராகிய ரத்தத்துல ஊறி போச்சு. அறிவும் திறமையும் இல்லாதவன் கஷ்டப்பட்டானா ஒரு நியாயம் இருக்கு. உன்னை பார்த்து காப்பி அடிச்சுதான் நான் பாஸ் பண்ணேன். இப்ப நீ கஷ்டப்படுற. கோயம்புத்தூர்ல புதுசா ஒரு ஸ்பின்னிங் மில் ஆரம்பிச்சிருக்கேன். அங்க வந்து நீ அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்ண. தொழில் கத்துக்க. 5 மாசத்துல உன்னை GM ஆக்கிடுறேன். என்னடா யோசிக்கிற? நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுக்குறேன். கேஸ் கிடைச்சா வக்கீலாவே இரு, இல்ல ட்ரெயினுக்கு டிக்கெட் ரெடியா இருக்கும். பெஸ்ட் ஆஃப் லக். உண்மையிலேயே இவனுங்களுக்கெல்லாம் கேஸ் கிடைச்சிருக்கா இல்ல நம்மள வெறுப்பேத்திற்காக ஆளுக்கு ஒவ்வொருத்தனை புடிச்சிட்டு வேக வேகமா அலையறானுங்களா? அப்படியா? இனிமேலும் அவளை உயிரோட விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்ல. பேங்க்ல ராபர்ட் அக்கவுண்ட்ல பணத்தை கட்டிடுங்க. நாளை காலையில அவளோட சமாதியில நான் மலர் வளையம் வைக்கணும். ஓகே? எஸ் சார். என்ன காஃபி? பங்கஜம், என்ன உயர்வா நினைச்ச அந்த பொண்ணை நான் தப்பா நினைச்சிட்டேன். அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் என் மனசு சாந்தி அடையும். மனுஷால்கிட்ட தப்பு பண்ணிட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட அந்த மனுஷா கிட்டே போய் மன்னிப்பு கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல. போயிட்டு வாங்க.
பார்வை இருக்கிறவங்களுக்கு தான் நான் பகலும் ராத்திரியும். இப்போ நீ தாண்டா குருட. இப்ப நீ தாண்டா குருட. தேசியாச்சாரி, என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டியாடா. காம வெறி பிடிச்ச மிருகமே, என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டியாடா. என் தங்கச்சிய கொலை பண்ணிட்டிய. அம்மா, அந்த நிரோஷாவை கொண்டுட்டாங்கன்னு நம்ம ஐயாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வக்கீல் தொழிலே வேண்டான்னு கோயம்புத்தூர் புறப்பட்டான். ரொம்ப அவசரம்னா 9 மணிக்கு ப்ளூ மவுண்டன். நீங்க சென்ட்ரலுக்கு போனா அவனை பிடிச்சிடலாம். என் தாலியை காப்பாத்துறா. ஜெயபாஸ்கர் வந்திருக்கு சார். சார் பேசு. ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? சார்
ஆக்சுவலா என்னதான் சார் நடந்துச்சு? சார் ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் நீங்க சொன்னாதே எதையுமே என்னால செய்ய முடியும் சார். ஏன் சார் என்னமோ மாதிரி இருக்கீங்க? சார் சார் அவர் பேசுற நிலைமையில நீங்க போலாம்.